பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா அன்லாக் லாக் சைரன் டிசேபிள் எனேபிள் பண்ற ப்ரொசீஜர்ல ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன்றது ஒர்க் ஆகாது. இப்போ பார்ட் 2ல பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ சைரன் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது ரைட் சைடு டோர் திறந்து வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இக்னிஷன் கீயை ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இந்த அலாம் பட்டனை 3 தடவை பிரஸ் பண்ணி விட்டுட்டு 4வது தடவை அழுத்தி பிடிங்க. ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்ப அந்த லாக் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு பீப் சவுண்ட் வரும். இப்போ பீப் வருது பாத்தீங்களா? இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சைரன் வந்து ஒர்க் ஆகாது. இப்ப லாக் பண்ணாலும் அன்லாக் பண்ணாலும் சைரன் வந்து ஒர்க் ஆகாது. நான் ரிமோட்ல லாக் பண்ணிட்டு தெரியாத சாவி போட்டு திறந்தேன்னா, இப்ப திறக்கிறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த சைரன் ஒர்க் ஆகும், ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். இப்போ ரிமோட்ல லாக் பண்ணிட்டேன், அன்லாக் பண்ணிட்டேன். திருப்பி பாருங்க, லாக் பண்றேன், அன்லாக் பண்றேன், அந்த சைரன் வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனா ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன்றது தெரியாம சாவியை போட்டு வேற ஏதாவது சாவி போட்டோ இல்ல மேனுவலா திறந்தாங்கன்னா அந்த ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நீங்க இந்த சைரன் வந்து டிசேபிள் இருக்கும்போது. இப்ப சைரன் வந்து எனேபிள் பண்றது எப்படிதான் அதே மாதிரி ரைட் சைடு ஒரு திறந்து வச்சுட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இந்த பட்டனை 3 தடவை பிரஸ் பண்ணி விட்டு 4வது தடவை பிரஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். அப்ப லாக் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப நான் டோரை மூடுற பாருங்க, ஒரு பீப் பீப் சவுண்ட் வந்து இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா சைரன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப லாக் பண்ணாலும் சைரன் ஒர்க் ஆகும், அன்லாக் பண்ணாலும் சைரன் ஒர்க் ஆகும். இப்ப தெரியாத சாவி போட்டோ இல்ல வேற யாரோ சாவி போட்டு திறந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவேட்ல இருக்கும்போது இந்த பீப் சவுண்ட் வந்து இந்த மாதிரி வருது பாருங்க. இப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம லாக் அன்லாக் பட்டனை பிரஸ் பண்ணுவோம். இப்ப லாக் பண்ணா ஒரு சவுண்ட் வரும், அன்லாக் பண்ணீங்கன்னா 3 சவுண்ட் வருது பாத்தீங்களா? அப்போ அந்த மாதிரி டைம்ல இக்னிஷன் கீயை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. அப்படின்னா இந்த வண்டி வந்து இந்த சாவி தான் கரெக்டான சாவின்னு ரெகனைஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி டைம்ல லாக் பண்ணா ஒரு பீப் வரும், அன்லாக் பண்ணீங்கன்னா 2 பீப் வரும். செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க.